நிர்மலா சீதாராமன் வழங்கிய பட்ஜெட் நம்முடைய இந்திய நாட்டுக்கு வளர்ச்சியை கொண்டு வருமா? அது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏதோ படத்துல ஜோக் வரும், வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் சொல்லணும். இந்த பட்ஜெட்ல அந்த மாதிரி எதுவும் ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பொதுவா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் வரவு செலவு கணக்கு அதை சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்ததை தவிர, குறிப்பா நாங்க இதை செஞ்சிருக்கிறோம், இதனால ஒரு இந்த மாதிரியான வளர்ச்சிகள் வரும், வேலை வாய்ப்புகள் உருவாகும், ஏதோ ஒரு சிலது செஞ்சிருக்கிறாங்க. சுத்தமா ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ அது சார்ந்து சில இதெல்லாம் வந்து 2047 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. இங்க வந்து அந்த டேட்டா சென்டர் அப்படின்னு இதெல்லாம் சொல்றாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்டது. அது ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி வந்து ஒரு வெளிநாட்டிலிருந்து மிகப்பெரிய முதலீடுகளை உள்நாட்டுல இழுத்து இங்க வந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சு அது மூலமா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குற மாதிரிலாம் எதுவுமே செய்யல.